5வது வசனத்துல கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னார், நமக்குள்ள வாக்கு தத்துவம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னார். அல்லையா? அப்பொழுது யாக்கோபு தான் தலையில வச்சு படுத்திருந்த அந்த கல்லை தூணாக நிறுத்தி அதற்கு எண்ணெய் வார்த்து அந்த இடத்துல கர்த்தரோடு ஒரு பொருத்தனை பண்ணினான். அல்லையா? அவன் ஒன்றும் பண்ணாம போயிருந்தா ஒன்றும் கர்த்தர் பார்க்க மாட்டார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்க பொருத்தனையை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றணும், இல்லைன்னா நீ பண்ணாமலே இருந்துரு அப்படி சொல்லியிருக்கு. அல்லையா? அப்போ இந்த யாக்கோபு பொருத்தனை பண்ணிட்டு போனாரு. 20 வருடங்கள் லாபானுடைய வீட்டிலே அங்க ஒரு அடிமையை போல என்ன செய்தாரு, வேலை செய்தார். அதனாலதான் லாபான்கிட்ட கேட்காரு, என்னையும் என்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் என்னோடு கூட அனுப்பி விடும்னு கெஞ்சிறார் கிடந்து. நான் எப்போ என் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறது இப்படிலாம் அங்க கேட்கக்கூடிய சூழ்நிலையில் வந்தது. 10 முறை சம்பளம் என்ன செஞ்சது, மாற்றப்பட்டது. ஒரு அடிமையை போல அங்க இருந்தார். அந்த யாக்கோபு இப்பொழுது கர்த்தர் அவரை அங்க வச்சு ஆசீர்வதித்ததுனால திரளான ஆடுகள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இதான் அந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு செல்வம், அதை உடையவனாக ஆயிட்டார். நல்ல வசதி வந்துருச்சு. இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு அவர் வருகிறார். அங்கேயும் கர்த்தர் ஏசாவின் கைக்கு என்ன செய்தார், விலக்கி பாதுகாத்தார். இப்ப ஏசா நம்ம 2 பேரும் நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, நீங்க முன்னால போங்க, நான் கறவல் ஆடுகள் பசுக்கள்லாம் இருக்கு, நான் அதை மெல்ல நடத்தி கொண்டு வரணும், அதனால நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வாரேன் அப்படி சொல்லிட்டு டைரக்ஷனை மாத்தி எங்க போயிடுறாருன்னா சுக்கோத்துல போய் கூடாரத்தை போடுறார். ஒரு வீட்டை கட்டி இருக்காரு. அதற்கு பின்பு அங்க சீகேமின் அந்த ஊர்ல அந்த பிரபு கிட்ட ஒரு இடத்த வாங்கி ஷாலேம் என்ற இடத்துல கூடாரத்தை போட்டு அங்க உட்கார்ந்துட்டார். பொருத்தனை பண்ணின பிரகாரம் யாக்கோபு எங்க போயிருக்கணும்னா பெத்தேலுக்கு என்ன செய்திருக்கணும், போயிருக்க வேண்டும். ஆனால் தேவன் அவனை கைவிட்ட நிலை எங்க ஏற்பட்டது, அதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாக்கோபுக்கு அந்த டைம்ல 11 குமாரர்கள் இருக்கிறார்கள். தீனாள் ஒரு மகள் இருக்கிறார். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த யாக்கோபு கர்த்தரை மறந்து கர்த்தர்கிட்ட போராடிலாம் ஜெபித்தாரு. நல்லா பாருங்க, நீங்க அங்க யாக்கோபு நீ கிடையாது, இஸ்ரவேல்னு சொல்லி ஆசீர்வதித்த தேவன் இப்பொழுது யாக்கோபை கைவிட்ட நிலைமை. ஏனென்றால் யாக்கோபு பெத்தேலுக்கு போகாம என்ன செய்தாரு, சுக்கோத்திலையும் அப்புறம் சாலேம்லையும் இருந்ததுனால தீனாள் அவருடைய மகள் அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்க போறேன்னு சொல்லி போனவள், அவள் அங்க உள்ள சேகேமின் அந்த குமாரனால என்ன செய்யறாரு, எடுக்கப்படுகிறார். ஒரு பெரிய அவமானம். அதே நேரத்தில் 2 குமாரர்களும் இந்த இது நிமித்தம் என்ன செய்கிறார்கள், கொலைகாரர்களாக மாறுகிறார், லேவியும் சிமியும். அப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன் இப்பொழுது இப்படிப்பட்ட அவமானத்தையும் நிந்தைகளையும் சுமந்து அந்த ஜனங்களுக்கு பயந்து அவங்கெல்லாம் என்னை கொன்றுவாங்க, முழு குடும்பத்தையும் அழிச்சிருவாங்க, என்னுடைய சாட்சியெல்லாம் நீங்க நினைச்சிட்டீங்க, இந்த வாசனையெல்லாம் கெடுத்து போட்டீங்கன்னு சொல்லி பயந்து நிற்கிற சூழ்நிலையில தான் கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து அதை சொல்ற 1வது வசனத்தை வாசிங்க, எப்படி சொல்லி சொல்றாரு பாருங்க.
தேவன் யாக்கோபை நோக்கி, ஆ. நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். கர்த்தர் சொல்லி காமிக்கிறார், நீ உன் சகோதரனாய் ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்க ஒரு பலிபீடத்தை என்ன செய், உண்டாக்கு. நீ அதுக்கு பிறகு அதே அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா திருப்பியும் கர்த்தர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் தான், நீ யாக்கோபு கிடையாது. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல். இப்ப வரைக்கும் நீ எத்தனை தான் என்ன செய்யற இருக்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறியாச்சு. ராத்திரி முழுதும் போராடி கர்த்தர் உன் பேர் இஸ்ரவேல்னு ஆசீர்வதிச்சிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம ரட்சித்து விட்டார். ஆனா பழைய குணங்கள் என்ன செய்யணும், மாறணும். பழைய குணங்கள்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா, புதிய சிருஷ்டி இல்லாம பழையவைகள் எல்லாம் அப்படியே உள்ளுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் யாக்கோபு தான் என்ன செய்யல, இஸ்ரவேலா மாற முடியல. ஆவிக்குரிய இஸ்ரவேலா மாற முடியல. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிற வாழ்க்கை, கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டு விலகிற வாழ்க்கை, இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, மனுஷனுடைய வாழ்க்கையில தொடர்ந்தது என்றால் அவங்க இன்னும் யாக்கோபின் பழைய நிலைமைக்குள்ளதான் இருப்பாங்க. அதனாலதான் கர்த்தர் இப்போது நீ யாக்கோபு என்ன சொல்றாரு, இப்பொழுது ஒரு பேர் யாக்கோபு. அவர்தான் இஸ்ரவேல் பேரை மாத்தினார. உன் பேர் யாக்கோபு. ஞானஸ்நானம் கொடுக்கும் போது பேர் மாத்தினதுனால ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். இனிமையாவது நீ ஒழுங்கா செய்ய இரு. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் வார்த்தையில உண்மை உள்ள தேவன். அல்லையா? ஆனா வார்த்தையை தவறுகிறது யார் தான்? நம்ம தான் தவறு. யாக்கோபு ஒருத்தனையே பண்ணாம இருந்திருந்தா, ஒண்ணுமே சொல்லாம இருந்திருந்தா கர்த்தரும் என்ன செய்ய மாட்டார், ஒண்ணும் கண்டுக்கிருக்க மாட்டார். ஆனா எல்லாம் சொல்லிட்டு, ஆண்டவரே நான் உனக்கு முன்னால் அப்படி வாழ்வேன், இப்படி நடப்பேன், நான் இப்படி செய்வேன், இப்படி உமக்காக ஓடுவேன், உமக்காக உழைப்பேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில கர்த்தரையே என்ன செய்யறது, விட்டுறது. அவரை ஏமாத்த முடியுமா? ஒன்ன மாத்திரம் ஞாபகத்தில் வச்சிருங்க, கர்த்தரை ஒரு நாளைக்கு ஏமாத்தவே முடியாது. எந்த காரியத்திலையும் நான் சொல்றேன், எந்த காரியத்திலையும் ஏமாத்தவே முடியாது. அவர் எல்லாவற்றையும் கணக்கா வாங்கிடுவார், கணக்கா செய்துவார். இல்லையா? அது பிறகு நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற காரியங்கள் மூலமாவே அறிந்து கொள்ளலாம். இல்லையா? அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்மிடத்துல அதே உண்மையை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரிடத்துல உண்மையா இருந்தா அவரும் உண்மையா இருந்து நம்ம என்ன செய்வார், கைவிடாமல் காக்கிற தேவன். இல்லையா? அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. இல்லையா? கர்த்தர் யாக்கோபுக்கு உணர்த்துறார். அதனாலதான் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல உனக்கு உணர்த்தும்படி புரியும்படி சொல்றாரு. நீ அன்னைக்கு உன் சகோதரன் ஏசாவுக்கு தப்பி நீ ஓடுனிய, அன்னைக்கு நான் உனக்கு தரிசனமானனே, அன்னைக்கு உனக்கு வார்த்தைலாம் தந்தன, அந்த தேவனுக்கு போய் பலிபீடத்தை கட்டு. நீ அங்க சொல்ற பெத்தேல்ல போய் நீ குடியிருந்து அங்க போய் தங்கிரு. அல்லையா? பெத்தேல்ல நீ இரு, தேவனுடைய வீட்டுல இரு. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டுக்குள்ள இரு. அல்லையா? அந்த அங்க கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் நீ ஒழுங்கா செலுத்து. அல்லையா? அதுக்கப்புறம் அப்படி நீ இருந்தா தான் நீ இஸ்ரவேலா இருக்க முடியும் என்று கர்த்தர் அவனுக்கு உணர்த்தினார். அல்லையா? கர்த்தர் யாரை கைவிட மாட்டார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. அல்லையா? யாக்கோபு கர்த்தரை தேடல, அவர் நினைக்கவே இல்லை. தனக்கு ஆபத்து வரும்போது மாத்திரம் கர்த்தரை தேடணும். அல்லையா? நீ என்னை ஆசீர்வதிக்கணும்னு தான் வேண்டணும். ஆனால் அவரை தேடுகிற பிள்ளைகளை அந்த நேரத்தில் கூட தேடினதுனால கர்த்தர் என்ன செய்தாரு, உதவி செய்தார். அல்லையா? அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரா, கைவிடாத தேவன். அதனாலதான்
தாவீது இந்த சங்கீதத்தை அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதை உணர்ந்து அவர் சொல்றார் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நீர் அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. நீ தேடாம போயிட்டா அவர் உன்னை என்ன செய்வாரு? கைவிட்டுருவாரு சொன்னாரு. சாலமோன் ராஜாவான பின்பு 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அங்கே சாலமோன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. என்ன சொல்றாரு? ஆனாலும் இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை எங்கும் தந்தார். எனக்கு இளைப்பாறுதல், எங்க பார்த்தாலும் எனக்கு சமாதானம், விரோதியும் விரோதி இல்லை, கிடையாது, இடையூறும் இல்லை. ஒரு இடையூறும் கிடையாது. தேசம் அமைதலாக இருக்கிறது. தேசத்தை கர்த்தர் அமைதலாக இளைப்பாறுதலோடு இருக்கும்படி தந்திருக்கிறார். யுத்தங்கள் கிடையாது. தாவீது நாட்கள்ல யுத்தங்கள், ஒரே யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தது. சாலமோன் ஒரே ஒரு யுத்தம் மாத்திரம்தான் அவன் செய்தான். தேசம் ஃபுல்லா அமைதலா சமாதானமா இருந்தது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு 2 தடவை தரிசனமாகி எல்லாம் சொல்லியும் அவன் கர்த்தரை விட்டு என்ன செய்தான்? பின்வாங்கினான். எப்படி? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி, கர்த்தரை விட்டு இருதயத்தை என்ன செய்தா? திருப்பிட்டான். கர்த்தரை விட்டு திருப்பினதுனால 10வது வசனம் சொல்லுது, அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. இளைப்பாறுதல், விரோதி கிடையாது, எந்த இடையூறும் கிடையாது. ஆனா 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல 14வது வசனம், 23வது வசனம், 26 வசனம், 3 வசனத்தையும் குறிச்சுக்கிறீங்க. 14, 23, 26 3 விரோதிகளை எழுப்பினார் அவனுக்கு. அல்லேலூயா. 3 விரோதிகளை எழுப்பினார். அது பிறகு நிம்மதியா போச்சு. அல்லேலூயா. எப்படியாவது எரேமியாவை கொலை செய்யலாம்னு நினைச்சு திட்டம் போட்டான். ஒன்றும் நடக்கல. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவருக்கு நம்ம உண்மையா இருந்தா அவர் மாத்திரம் என்னை கைவிடக்கூடாது. ஆனா நான் கைவிட்டு அலைஞ்சேன்னா அவரு என்ன எப்படி எப்படி யோசித்து பாருங்க. நான் என் இஷ்டம் போலதான் அலைவேன், ஆனா அவரு என்னை கைவிட்டுறக்கூடாது. அது எப்படி கை விடாம பிடிச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், எதனால அவனோடு கர்த்தர் இருந்தார்னா, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருந்தா உமது வலதுகரம் என்னை தாங்கும். சங்கீதம் 63ஆம் சங்கீதத்துல 7வது வசனத்துல வாசிங்க. சங்கீதம் 63. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. வலதுகரம் என்னை தாங்குகிறது. 7வது வசனத்துல நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிலையிலே களி கூறுகிறேன். எனக்கு நீர் துணையா இருக்கீங்க, எனக்கு பாதுகாப்பா இருக்கு, நான் இஷ்டம் போல அலையில, நான் உங்களுடைய செட்டைகளின் நிழலில தான் களி கூறுகிறேன். அல்லேலூயா. அப்படி தாவீது இருந்ததுனாலதான் கர்த்தர் தாவீதை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. தாவீதை கைவிடாம அவர் நடத்தினார். அல்லேலூயா. ஒரு ஆசா 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவனுடைய அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்க விட்டுட்டு அவர் உங்களை விட்டுருவார் தான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தம்மை தேடிக்கொண்டே இருப்பவர்களை கைவிடுது. அதனாலதான் இயேசுவும் சொன்னார், அந்தபடி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருந்தவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். அவரை தேடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, உண்மையாய் உத்தமமாய் தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அதிகாலை உண்மையே தேடுகிறேன்,
இருட்டோடு எழுந்து தேடுகிறேன், அதிகாலை உம்மையே தேடுகிறேன். இருட்டோடு எழுந்து தேடுகிறேன், கதிரவன் எழும்பி வரும் முன்னே வெளிச்சத்தின் தேவனை தேடுகின்றேனே. கதிரவன் எழும்பி வரும் முன்னே வெளிச்சத்தின் தேவனை தேடி வந்தேனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் உண்மையே தேடக்கூடிய அந்த உணர்வு அதிகாலையிலேயே வரணும் ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபை நாள் முழுவதும் நம்மை கால் சறுக்காமல் என்ன செய்கிறதா, நடத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். பாத்தீங்களா, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியா. அப்போ அவர் என் மேல பிரியமா இருந்தா என்ன ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். அதனாலதான் சொல்ற, தமது ஜனத்தை நிகழ்விடாமலும் தமது சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். இல்லையா? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சங்கீதம் 149ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். நான் அவருடைய ஜனமா, அவருடைய கைக்குள்ளான ஆடாக இருக்கணும், அவருக்கு பிரியமான பிள்ளையாக நான் இருக்கணும். அல்லையா? அதுதான் கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நேசித்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை என்ன செய்கிறார், வெளியே கொண்டு வருகிறார். அங்கே ஈராத்து பள்ளத்தாக்கு, செங்கடல், வனாந்திரம் போன்ற இடம், அந்த வனாந்திரத்தில் எகிப்தினுடைய படைகள் நெருக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜனங்கள் எல்லாம் கதறாங்க. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிட்டாரா? பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். ராத்திரில எகிப்தியருடைய மோசையை சொல்லிட்டாரு கர்த்தர், வந்து நீ கோலை ஓங்கி நீட்டி சமுத்திரத்தை ரெண்டா என்ன செய்து பிரித்து விடு. மோசே கோலை நீட்டி நிற்கிறார். கர்த்தர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல என்ன செய்ய முடியும், செங்கடலை ரெண்டா பிரிக்க முடியும் அவரால். ஆனா எல்லாத்தையும் அந்த ஜனங்கள் பார்க்கணும், உணரணுங்கிறதுக்கு தான் ராத்திரி முழுதும் கோலை நீட்டி நில்லு. கர்த்தர் வந்து முழுவதும் கீழ்காற்று என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. செங்கல் ரெண்டா பிரிகிறதுக்கு கீழ்காற்றின் மூலமாகத்தான் செங்கல் ரெண்டா என்ன செய்யுது, பிரியுது. அவ்வளவு பெரிய கீழ்காற்று வருகிறது. இப்ப எகிப்தியர் படம் நெருக்கிட்டு யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. மேகஸ்தம்பம் விலகி பின்னால போயிட்டு எல்லாருக்கும் அப்ப நினைச்சிருப்பாங்க, முன்னால போன மேகஸ்தம்பம் பின்னால போயிட்ட அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா எதுக்காக மேகஸ்தம்பம் பின்னால போச்சுதான், அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கும் அது இரவை வெளிச்சமாய். ஒரே நேரத்துல அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் நிக்கு. இந்த பக்கத்துல மேகஸ்தம்பம் இருளா நிக்குது, அந்த பக்கத்துல அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் நினைச்சுதான் வெளிச்சத்தை கொடுக்கும்படி செய்தார். கர்த்தர் அந்த ஜனங்களை என்ன செய்யல, கைவிடவில்லை. எதனால, அந்த ஜனங்களை அவர் என்ன செய்தார், நேசித்தார். நேசித்து தான் அங்கிருந்து கொண்டு வர. என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன்னு சொன்னார். என்னுடைய ஜனம் அப்படிங்கிறார், அந்த ஒரு என் புள்ள அப்படி சொல்றோம்ல, அந்த பாசத்தோட கொண்டு வந்தார். ஆனா எப்பொழுது இந்த ஜனங்கள் கண்ணுக்குட்டியை உண்டாக்கி கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னாங்களோ, நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல என் ஜனம் சொல்றாரு. 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க வாசித்தீர்கள் என்றால் உன் ஜனங்கள்னு மோசேட்ட சொல்றாரு. இப்ப ஏன் ஜனம் கிடையாது, அந்த ஜனத்தை வெறுக்கிறாரு.
அழிக்கிறேங்கிறாரு. என்ன எழுதிருக்கு 32:7. நீ அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆ, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஏன் ஜனங்கிறது இப்போ உன் ஜனமா மாறிட்டு கர்த்தர் நினைச்சிட்டாரு. அதனால கை விட்டுருவேன், அதை நான் அழிச்சிருவேன். ஆனா மோசே திறப்புல நின்னதுனால அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? பிழைத்தார்கள். இயேசு சொல்லுகிறார் யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். நான் பிரியமானதை செய்யணும் கர்த்தருக்கு, அவர் என் மேல் பிரியமாக இருப்பார். என்னை சிநேகிக்கிறவர்களை தான் நானும் சிநேகிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழும்போது அவர் என் மேல் பிரியமா இருந்து என்னோடு கூட இருக்கிறது, என்னை கைவிடாததே. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஒரு தாவீதுனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை கைவிடாதது காரணம் அவன் சொல்ற சங்கீதம் 18:19 கர்த்தர் என் மேல் பிரியமா இருந்தபடியினால் அவர் என்ன செய்தாரு? விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறாரு. தாவீது நம்ம சொல்ல முடியுமா? என் மேல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என் மேல கர்த்தர் ரொம்ப பிரியம், அப்படி நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கு. கர்த்தர் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல எழுதியிருக்க மார்த்தாள், மரியாள், லாசருவின் மேல் கர்த்தர் என்ன செய்தாரா? அன்பாக இருந்தார். அவருக்கு அன்பா இருந்த சீசன் யோவான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அவருக்கு பிரியமா இருக்கணும். ஒரு தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, நீ மிகவும் பிரியமானவன். அதனால சிங்க கெபிகளில் அவனை சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன செய்தார்? ரட்சித்தார். சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட தூதனை அனுப்பினார். கர்த்தர் சிங்க கெபிக்குள்ளேயும் தானியேலை கைவிடவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை அக்கினி சூளைக்குள்ளேயும் கர்த்தர் கைவிடவில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் வரும். சிங்கக்கவி வரலாம், அக்கினி சூளை வரலாம், தாவீது மாதிரி தொடர்ந்து போராட்டங்கள் வரலாம். ஆனா என்ன நிலைமை வந்தாலும் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. என்னை கைவிடாத தேவன். அங்க சூலமுத்தியால் சொல்லுகிறாள், உன்னத பாட்டு 7:10 நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. இருக்கும் இல்ல, இருக்கிறது, இப்பொழுதே இருக்கிறது. என் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில இருக்கும்போது இவர் என்று நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேங்கிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லுது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கான். எபிரேயர் 11:5 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவர் குடும்பத்தோடு தான் இருந்தாரு, பிள்ளைகள் இருந்தாங்க. 300 வருடங்கள் தேவனோடு நினைச்சுதாரு, சஞ்சரித்து கொண்டே இருந்தார். திடீர்னு காணப்படாமல் போயிட்டாரு. அப்போ அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஏனோக்கை போல நீங்களே நான் அவருக்கு பிரியமானவர்களாய், அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் நாம் இருந்தால் தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. ஏன்னா அந்த நாட்களில் ஏனோக்கின் காலத்துல தான் ஜனங்கள் பாவிகளாக இருந்தார்கள். அந்த உலகம் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அந்த உலகம் சீர்கெட்டு போனதாக இருந்தது. அந்த உலகத்தை கர்த்தர் என்ன செய்தார்? அழித்தார். அப்படிப்பட்ட சீர்கெட்டு போன உலகத்துக்குள்ளதான் ஒரு ஏனோக்கு தேவனுக்கு பிரியமான மனுஷனா என்ன செய்தாரு? வாழ்ந்தார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 48:14 பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாபிலோன் இந்த உலகத்துக்குள்ளையும் அவருக்கு பிரியமானவன் என்னதான் செய்வான்? அவருக்கு சித்தமானவைகளை மாத்திரம் செய்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பாபிலோன், இன்னைக்கு இந்த உலகம் தான் பாபிலோன். இந்த உலகத்துக்குள்ள நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னா
அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருந்தால் கர்த்தர் நம்மை வருகையிலும் கைவிட மாட்டார். இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலும் நம்மை கைவிடாதபடி நடத்துகிற தேவன். மூன்றாவது காரியம், சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 25வது வசனம் சொல்லுது. தாவீது தான் சொல்றாரு. அதுவும், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. கர்த்தர் நீதிமானை கைவிடாத தேவன். 28வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. போதும், அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார். அல்லையா? பரிசுத்தவான்களை கைவிட மாட்டாரு, நீதிமான்களை கைவிட மாட்டாரு. நம்மளெல்லாம் நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு கர்த்தர். நமக்கு வாக்கு வேற கொடுத்துருக்காரு. உலகத்தின் முடிவு பெறும் இந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இல்லையா? நம்ம கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நீதிமான்களை கைவிட மாட்டார், அவருடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடவே மாட்டார். இல்லையா? நோவா நீதிமானா இருந்ததுனால உலகம் அழிஞ்சது, உலகத்தில் உள்ள எல்லா மனுக்குலமும் அழிந்தது. ஆனா நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரம், அந்த பரிசுத்தவான்கள் காக்கப்பட்டார்கள். இல்லையா? நோவா குடும்பத்தை கர்த்தர் காத்து கொண்டான், கைவிடல. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, நீதிமான் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான், புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இல்லையா? நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் இருந்தா தீங்கு வருவதற்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை சிந்திப்பார். ஒருத்தர் சிந்திக்க மாட்டேங்காங்க அப்படின்னு கர்த்தர் அங்கலாய்க்கிறார். நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான். அல்லையா? பரிசுத்தவான்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார் செய்கிற தேவன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் பொழுது அப்படியே நடக்கும் சொல்லியிருக்கிறார். இல்லையா? மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்போ நோவா காலத்துல என்ன நடந்தது அதெல்லாம் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் புசித்தார்கள், குடித்தார்கள், எல்லாம் கொண்டாடினார்கள், பாவம் பாவத்துல இருந்தாங்க. திடீர்னு நாசம் வந்துருச்சு. இல்லையா? அதே போல லோத்துடைய நாட்கள்லையும் அப்படிதான் இருந்தாங்க. அப்படி கர்த்தர் வரும் நாளிலும், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த வருகையில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், கைவிடாமல் இருக்கப்பட வேண்டும் என்றால், அவர் கைவிடாமல் நம்மளை இருக்கணும்னா நம்ம நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் நம்ம என்ன செய்யணும்? இந்த பூமியில நம்ம நிலை நிற்கிறவர்களாக இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அல்லையா? அப்ப பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கதர்னார் கல்வாரில். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இல்லையா? இயேசு கதர்றார், ஏன் என்னை கைவிட்டி? இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் கைவிட்டாரா? அதாவது தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை எது ஏற்படுத்துகிறதுன்னா உங்கள் பாவங்களும் அக்கிரமங்களும். உலகத்தில் அத்தனை ஜனங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை இயேசு கல்வாரில் என்ன செய்யறாரு? சுமந்துகிட்டு இருக்காரு. அப்போ வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:21 பாவமில்லாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், ஆனா எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமக்கிறார். இப்போ என் தேவனே என்னை கைவிட்டி. இல்லையா?
பிதாவாகிய தேவன் அவரை கைவிடலை. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரில் தன் ஜீவனை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவர் சொன்னபடி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கணும். இதுதான் தேவ திட்டம். அல்லையா? ஆனா எதுக்காக இயேசு கதறாரு? நான் இவ்வளவு பாடுபடுறேனே, இவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறேனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் கதற போகுது. அல்லையா? இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாமல் விழித்திருத்து தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய அவருடைய வருகையில நீங்க பாருங்க, கைவிடப்பட்டவர்களுடைய கதறல் எப்படி இருக்கும்? இப்ப நாம இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். இயேசு திருடனை போல வருவார், ராத்திரி வருவார். இந்த ராத்திரியில டக்குன்னு இயேசு கிறிஸ்துடைய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு. ஒரு 4-5 பேர் போயாச்சு. நம்ம எத்தனை 10 பேர் 15 பேர் இருக்கணும் வைங்களேன். ஒரு 6 பேர் போயிட்டாங்க, 9 பேர் உட்கார்ந்துருக்கோம். 6 பேரை நம்ம பார்க்க திடீர்னு ஆட்களை காணும். எல்லாத்தையும் எடுத்துட்டாரு கர்த்தர். இங்க இருக்கிற ஆள்லாம் என்ன சொல்லுவோம்? அவங்க போயிட்டாங்களே, நம்ம போக முடியலையே, ஆண்டவரே ஏன் என்னை? இதைத்தான் இயேசு கல்வாரில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அல்லையா? அன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் கதற போகுது. அதை சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நான் இத்தனை வருஷம் சபைக்கு வந்தேனே, நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேனே, இத்தனை வருஷம் நான் ஆத்மா ஆதாயம் செய்ய தெருவா அலைஞ்சனே, நான் இத்தனை வருஷம் இப்படி பண்ணினேன், நான் உமக்கு இப்படிலாம் செய்தனே, ஒண்ணு நடக்காது. அல்லையா? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் தான் மணவாட்டி சபை. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவக்கும் காலம். அது எப்படி துவங்கும்? நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும். அல்லையா? லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவே நடக்கும். ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டும் கொடுத்தும் அவர்கள் விளையாடி எல்லா காரியமும் செய்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் சோதகமரப்பட்டு நினைஞ்சது அழிந்து போனது. அல்லையா? இதுக்கு முன்னால் இருந்த உலகம் அழிந்து போனது. அவர் நீதிமான்களை கைவிட மாட்டார், பரிசுத்தவான்களை அவர் கைவிடாத தேவன். அல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்றாரு, துன்பப்படுத்தப்பட்டும் எங்களுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் சரி, சுவிசேஷத்தின் நிமித்தம் நாங்க கைவிடப்படுகிறது இல்லை. இதுதான் நம்முடைய விசுவாசம். என்ன தேவன் நான் நீதிமானா வாழ்ந்தா, பரிசுத்தமா வாழ்ந்தா, அவரை தேடி வாழ்ந்தா, அவருக்கு பிரியமான பிள்ளையா வாழ்ந்தா, அவர் என்ன கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கடைசியா அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ராத்திரியில தரிசனமாகி கர்த்தர் சொல்றாரு, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கைவிடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடாத தேவன். அல்லையா? அவர் ஊழியம் செய்கிறவர்களை கைவிட மாட்டாரு. நீங்க கர்த்தருக்கு ஒரு அவருக்காக செயல்படுற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நினைச்சுக்கிறவர், கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கும் போது எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. அல்லையா? நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று அவர் என்னை கைவிடல. அவர் எனக்கு தந்த தரிசனம் முழுவதும் நிறைவேற்றினார். பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஞ்சாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிறது வரைக்கும் சிங்க வாயை திறந்து வச்சது போல எங்க பார்த்தாலும் அவருக்கு கட்டுகளும் உபத்திரங்களும் வைத்திருந்தாலும் அதுல இருந்து என்னை ரட்சித்தார். அடுத்த வசனம், கர்த்தர் எல்லா தீமையினின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். கொண்டு போறது வரைக்கும் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன்.
மார்க் 16ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பித்து வசனத்தை என்ன செய்தார்? உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர்களோடு கூட இருந்து அவர் கிரியைகளை நடப்பித்தார். அல்லேலூயா. அப்போ தம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறது இல்லை, தமக்கு பிரியமானவர்களை கைவிடுகிறது இல்லை, நீதிமான்களை பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை. அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட. மனுஷன் கைவிட்டுருவான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம், ஒரு எகிப்தியன், அபிலேக்கியனால் கைவிடப்பட்ட எகிப்தியன் கிடக்கான். நான் வியாதிப்பட்டேன், என் முதலாளி எஜமான் என்ன நினைச்சிட்டாரு? கைவிட்டு. மனுஷன் நம்மளை யூஸ் பண்றது வரைக்கும் வச்சிருப்பான், அதுக்கப்புறம் நம்மளை கைவிட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன். மார்க் 14ஆம் அதிகாரம் 50வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடித்த போது எல்லாரும் அவரை விட்டுட்டு என்ன செய்றாங்க? எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். மனிதன் கைவிட்டுருவான். கூடவே இருந்தவங்க 3.5 வருஷம் கூடவே இருந்து உண்டு உறங்கி எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தவர்கள், அல்லேலூயா, அவங்களே விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஒருவரும் கிடையாது. இயேசு, நீங்கள் எல்லாரும் என்னை தனியாய் விட்டு விடும் காலம் வரும் சொன்னார். அதே மாதிரி வந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னபடி, நான் வாசித்தபடி, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கும் பொழுது எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். மனிதன் கைவிடுவான், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். யாரை கைவிடுவார் அப்படிங்கிறதே அறிந்து கொள்ளணும். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 28:15. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார். தேவனும் என்னை கைவிட்டுட்டாரு. அல்லேலூயா. சவுல கர்த்தர் என்ன செய்தார்? கைவிட்டுட்டார். நீ அழிஞ்சு போன்னு விட்டுட்டார். அவன் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. எதனால கைவிட்டாரு? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படியாததுனால விட்டுட்டார். அல்லேலூயா. கீழ்ப்படியாததுனால தோட்டத்தை விட்டே விரட்டிட்டாரு ஆதாமை ஏவாளை. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாயோ என்று உன்னை சோதித்து பார்க்கிற தேவன். அல்லேலூயா. உபாகமத்தின் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்த்தா கர்த்தர் பார்க்கிறாரு, நீ எனக்கு ஒழுங்கா கீழ்ப்படிவியா, கீழ்ப்படிய மாட்டியா? 2 நாளாம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல யோவாஸ் என்ற ஒரு ராஜாவை அப்பொழுது யோய்தா என்ற ஒரு ஆசாரியன் வளர்த்து எடுத்து 7 வயசுல அவனை ராஜாவாக்கி அவனை நல்ல நிறைய வருடங்கள் அவன் ஆட்சி பண்ணிக்கிட்டான். அந்த யோய்தா இறந்த பின்பு அவனுடைய குமாரன் சகரியாவை இந்த யோவாஸ் என்ற ராஜா கொலை செய்துட்டான். அந்த சகரியா என்ற அவன் தான் பேசுறான் பாருங்க. 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியன் ஆகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். அவர் இறந்த யோய்தா உயிரோட இருக்கிறது வரைக்கும் அவர் சொற்படி கேட்டு ஒழுங்கா கர்த்தருக்கு ஒழுங்கானவனா இருந்தான் யோவாஸ். அவர் இறந்த உடனே என்ன செஞ்சிட்டான்னா கர்த்தரை விட்டுட்டான். அந்த பிரபுக்கள் எல்லாம் வந்தாங்க, உடனே விக்கிரக தோப்பெல்லாம் உண்டு பண்ணிட்டான். அதனால இந்த சகரியா யோய்தாவின் குமாரன் எச்சரித்தான். அவனை அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவனை கொன்றுவாங்க. இதனுடைய விளைவு பாருங்க. 23, 24 வசனத்தை பாத்தீங்க. மறு வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்டு அவர்கள் உடைமைகளை எல்லாம் தமஸ்குவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள். சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் படம் வச்சிருக்கான் இவன். ஆனா வந்தது சிறு கூட்டம் தான். சீரியர்கள்
சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் யோவாஸ் கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள். தண்டனை செய்தார். கர்த்தர் விட்டுட்டார், அவனை போட்டு சாத்துங்கன்னு விட்டுட்டார். இல்லையா? கர்த்தர் வந்து யோவாசை கைவிட்டார். எசேக்கியா அவனை போல ஒரு ராஜா, கர்த்தரை அவனுக்கு முன்னும் பின்னும் நம்பிக்கை வைத்த ராஜா ஒருவனும் கிடையாது. அப்படிப்பட்ட எசேக்கியா, அவனுக்கு கர்த்தர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. சனகரிப்பு யுத்தமே இல்லாம ஒரு தூதனை அவனுக்காக அனுப்பி 1,85,000 பேரை அவனை சங்காரம் பண்ண வச்சாரு. சனகரிப்பு செத்தமா ஓட வச்சாரு. ஆனா 2 நாளா 32ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். மனம் மேட்டிமை. 25வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் செய்த உபகாரத்திற்கு தக்கதாக எசேக்கியா நடவாதபடி மனமேட்டிமை ஆனான். அல்லேலூயா. மேட்டிமை. எல்லாம் அவங்க சாகிறதுக்கு கிடந்தான். எல்லாத்தையும் ஆலயத்தில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து பிச்சு எடுத்து கொடுத்து சனகரிப்பு கொடுத்தாலும் திருப்பி யுத்தத்துக்கு வந்து நிற்கிறான். எல்லாம் இழந்து போய் நிற்கிறான். தேசம் சூறையாட்டப்பட்டு விடும் என்ற பயத்தோடு இருக்கிறான். அதெல்லாம் மறந்து போய் மேட்டிமை வந்துச்சு. பாபிலோன் ராஜா பிரபுக்கள் வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் திறந்து காமிச்சான். ஏசையா வந்து கேட்டாரு. அதுக்கு ரொம்ப அசால்ட்டா பதில் கொடுத்தான். கடைசியில கர்த்தர் நினைச்சிட்டாரு, அவனை கைவிட்டுட்டாரு. எதனால? நம்ம நல்லா கஷ்டப்படும் போது இல்ல, நல்லா இருக்கும் போதுதான் இன்னும் கர்த்தரை ஒழுங்கா கீழ்ப்படிந்து பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் என்ன செய்யணும்? தேடணும். அல்லையா? ஆனா இந்த உலகத்துல எல்லாம் வந்துட்டுனா மறந்துடுறான் மனுஷன் கர்த்தரையே. அல்லையா? எசேக்கியா மறந்து போயிட்டான், ஆசா மறந்து போயிட்டான். ஆசாவை கர்த்தர் கைவிட்டாரு. எதனால? அவன் ஒரு ஜெபம் பண்ணா கர்த்தர் எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு. இப்போ பணம் எல்லாம் வந்த உடனே என்ன செய்துட்டான்? கர்த்தரை மறக்கும் போய் சீரியா ராஜாவுடைய பெனாதாத்தோட உடன்படிக்கை பண்ணினான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்து சொன்னாரு, அண்ணாணி நீர் வந்து கர்த்தரை தேடினா இந்த சீரியர் கூட்டத்தை உனக்கு தந்திருப்பார், பாஷாவையும் உனக்கு கையில தந்திருப்பார். ஆனா நீ முட்டாள்தனமா நடந்துட்ட, மதியீனமா புத்தியீனமா செய்துட்டாரு. நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குது. இந்த விஷயத்துல நீர் ஃபூல். அதனால இதுல இருந்து உங்களுக்கு யுத்தங்கள் நேரிடும். கர்த்தர் அவரை என்ன செஞ்சாரு? கைவிட்டா. எல்லாரும் எழுந்து நிற்போமா ஒரு நிமிடம்? கர்த்தர் என்னை கைவிடாம இருக்கணும்னா நல்ல தேவ சமூகத்துல கேட்ட வார்த்தைய மனசுல நிறுத்தி பாருங்க. எப்பொழுதும் அவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம், நீதிமான்களாக பரிசுத்தமான்களாக வாழுகிற வாழ்க்கை, கர்த்தருக்கு சித்தமானதை மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை, கர்த்தருக்கு ஊழியம் செய்யற வாழ்க்கை, இப்படி நம்ம இருந்தா கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் இருந்தாலும் சொல்றாரு, நாங்க கைவிடப்படவில்லை. அன்பு தேவ பிள்ளையே, நாங்க கைவிடப்படவில்லை. எதை குறித்தும் நான் கலங்கிடவே மாட்டேன், எதை நினைத்தும் நான் பயப்படவே மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால் சகலமும் நன்மைக்கு நடத்திடுவார். எதை குறித்தும் நான் கலங்கிடவே மாட்டேன், எதை நினைத்தும் நான் பயப்படவே மாட்டேன். கண்ணீர்களை நான் கடக்கும் போதும் என்னோடு இயேசு இருக்கின்றாரே. ஆறுகளை நான் கடக்கும் போதும் புரளாமல் என்னை காக்கின்றாரே. அக்கினியில் நான் நடந்து சென்றாலும்
வேகாமல் என்னை காக்கின்றாரே. இயேசு என்னோடு இருப்பதினால் சகலமும் நன்மைக்கே நடத்திடுவார். இயேசு என்னோடு இருப்பதினால் சகலமும் நன்மைக்கே நடத்திடுவார். எதை குறித்தும் நான் கலங்கிடவே மாட்டேன், எதை நினைத்தும் நான் பயப்படவே மாட்டேன். ஆமாண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உம்மோடு கூட இருக்க, உம்முடைய கரங்களை நடத்த கர்த்தாவே எப்பொழுதும் உம்மை தேடுகிற உணர்வோடு வாழ, பரிசுத்தமாய் வாழ, நீதிமான்களாக வாழ, உடைய சித்தம் செய்கிறவர்களாக வாழ, ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க எப்பொழுதும் எங்களை அந்த பாதையில் நீ நடத்தும்படியாக இந்த இரவு ஜெபம் எங்களை அப்படி உருவாக்குவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அப்படியாக மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை அப்படி உருவாக்குங்கப்பா. கர்த்தாவே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணிடுவேன். அந்த யோசுவாவுக்கு சொன்னீங்களே, இரவும் பகலும் நீ அந்த வேதத்தை நியாயப்பிரமாணத்தை தியானித்து கொண்டே இருந்து சொன்னீங்கப்பா. அப்படி நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு அமர்ந்திருக்கிற அந்த கிருபைகள் எங்களுக்குள்ள பெருகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.